தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு முக்கிய திருப்பமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் இன்று ஜனவரி 2025 தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இணைப்பு நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்த கூபா கிருஷ்ணன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஜே.சி.டி. பிரபாகரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில் தற்போது மற்றொரு முக்கிய ஆதரவாளரான கூபா கிருஷ்ணனும் தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமானது ஓபிஎஸ் அணிக்குள் இருந்து தொடர்ச்சியான அரசியல் மாற்றங்களும் நடைபெற்று வருவதையும் உணர்த்துகிறது. புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆரின் கொள்கையை பின்பற்றி அரசியல் பயணத்தை தொடங்கிய கூபா கிருஷ்ணன் பல ஆண்டுகளாக அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து செயல்பட்டவர் ஆவார். 1991 முதல் 1996 வரை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதல் அமைச்சரவையில் கூபா கிருஷ்ணன் விவசாயத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் நலன், வேளாண் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து அனுபவம் கொண்ட மூத்த அரசியல்வாதியாகவும் அவர் அறியப்பட்டவர். இத்தகைய அரசியல் பின்னணியுடன் கூடியவர் தற்போது தவேகாவில் இணைந்திருப்பது அந்த கட்சிக்கு கூடுதல் அரசியல் வலுவையும் சேர்க்கும் எனவும் கூறப்படுகிறது. தவேகா தலைவர் விஜயை சந்தித்து கட்சியில் இணைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கூபா கிருஷ்ணன் தமிழக மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள் என்றும் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. நாளை தினமே தேர்தல் நடத்தினாலும் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற அளவுக்கு மக்கள் ஆதரவு உருவாகி வருவதாகவும் அவர் கூறியிருக்காரு. விஜய் தலைமையில் நல்லாட்சி அமையும் என்றும் தமிழக அரசியலில் புதிய மாற்றம் ஏற்பட போவதாகவும் கூபா கிருஷ்ணன் நம்பிக்கையுடன் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு முன்பு அதிமுக கட்சிக்குள் உள்ள குழப்பங்களை தீர்க்க வேண்டும் என்றும் சிக்கல் தீர்க்கும் குழுவை அமைத்து தொண்டர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் கூபா கிருஷ்ணன் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காரு. ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் இறுதியாக அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது அரசியல் ரீதியாக முக்கியமான மாற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரிவுகளில் சரி செய்ய முயன்று தோல்வி அடைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகப்பட்டார். அதன் பின் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அப்போது அவர் கூறியது போல தொடர்ந்து ஒவ்வொருவராக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வராங்க. இந்த தொடர் இணைப்புகள் தமிழக அரசியலில் புதிய அணுகுமுறை மற்றும் அரசியல் சமன்பாடுகளை உருவாகி வருவதையும் தெளிவாக காட்டுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வராங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.